என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 38வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 9/12/1993. முரளியின் தலைப்பு ஏகாகிரதா சக்தி நிச்சயத்தின் மூலமாக சகஜமாக வெற்றியை பிராப்தி செய்ய வைக்கின்றது. மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தி நம்பிக்கையின் மூலமாக சுலபமாக வெற்றியை பிராப்தி செய்ய வைக்கும் என்று பிராமண உலகை படைத்தவர் தனது நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண பரிவாரத்தை பார்த்து புன்சிரிக்கின்றார். இது மிக சிறிய, ஒப்பற்ற மற்றும் அன்புடைய அலௌகிக்கமான பிராமண உலகம். முழு நாடகத்திலேயே மிகவும் சிரேஷ்டமான உலகமாகும் இது. ஏனென்றால் பிராமண உலகின் நடைமுறைகளும் வழிமுறைகளும் தனிப்பட்டவையாக மற்றும் சிறப்பானவை ஆகும். பிராமண உலகில் பிராமண ஆத்மாக்களும் உலகிலேயே மிகவும் விசேஷமான ஆத்மாக்கள் ஆவார். ஆகவே விசேஷமான ஆத்மாக்கள் அடங்கிய உலகம் இதுதான். ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் சிரேஷ்டமான எண்ணம், சிரேஷ்டமான பார்வை மற்றும் சிரேஷ்டமான செயல், இவை மூலம் உலகின் சர்வ ஆத்மாக்களையும் சிரேஷ்டமாக்குவதற்கு நிமித்தமாக உள்ளனர். உங்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் இந்த விசேஷமான பொறுப்பு உள்ளது. ஆகவே நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் இத்தகைய பொறுப்பினை அனுபவம் செய்கின்றீர்களா? எவ்வளவு பெரிய பொறுப்பு இது! அகில உலகினையே பரிவர்த்தனை செய்யும் பொறுப்பு. வெறும் ஆத்மாக்களை மட்டும் பரிவர்த்தனை செய்வதில்லை, ஆனால் பிரகிருத்தியையும் பரிவர்த்தனை செய்கின்றீர்கள். இந்த ஸ்மிருதியும் வரிசைப்படி இருந்து வருகிறது. நாம் முதல் எண்ணில் வரும் விசேஷ ஆத்மா ஆக வேண்டும் என அனைத்து பிராமணர்களும் கருதுகின்றனர். ஆனால் சிந்திப்பதற்கும் செயலுக்கும் இடையில் வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், செயலாற்றும் போது இந்த நிலை அனுபவத்தில் கொண்டு வருவதில்லை, செவி மடுப்பதும் இல்லை. அறிவதும் ஆகிய இரண்டும் நினைவில் உள்ளன. செவி மடுப்பதும் அறிவதும் இரண்டும் நினைவில் உள்ளன. இந்த ஸ்திதியில் தம்மை உணர்ந்து நடந்து கொள்வதில் சில சமயம் அனுபவத்தை உணர்ந்தவர்களாக, அனுபவஸ்தர்களாக, மற்ற சமயங்களில் வெறும் அறிவாளியாக மாறிவிடுகின்றனர். இந்த அனுபவத்தை அதிகரிப்பதற்கு இரு விஷயங்களின் மகத்துவத்தை அறிந்தால் போதும். ஒன்று சுயம் தன்னுடைய மகத்துவம், இரண்டாவது சமயம் காலத்தின் மகத்துவம். தம்மை அறிந்தவர்கள் பலர் உள்ளனர். நீங்கள் எத்தகைய ஆத்மா என்று வேறு யாரையாவது கேளுங்கள். மேலும் நான் யார் என்று உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். எவ்வளவு விஷயங்கள் வெளியாகின்றன! ஒரு நிமிடத்தில் உங்களுடைய எத்தனை குணங்கள் ஸ்வமான் நினைவிற்கு வருகின்றன! ஒரு நிமிடத்தில் எத்தனை குணங்கள் நினைவிற்கு வருகின்றன! நினைய அதிகமாக நினைவிற்கு வருகின்றன இல்லையா? சுயத்தின் மகத்துவத்தின் பட்டியல் எவ்வளவு நீண்டதாக உள்ளது! அறிவதில் நீங்கள் மிகவும் திறமசாலிகள். நீங்கள் அனைவரும் திறமைசாலிகள் தானே? இருப்பினும் அனுபவம் செய்வதில் ஏன் வேறுபாடு அமைந்து விடுகிறது? ஏனென்றால் தக்க தருணத்தில் அந்த ஆசனத்தில் சரியாக அமர்வதில்லை. இது சிரேஷ்டமான ஆசனம் என்கிற அனுபவம் உள்ளது. இந்த ஆசனத்தில் சரிவர அமர்ந்து விட்டால் பலவீன சம்ஸ்காரமோ, வேறொரு ஆத்மாவோ அல்லது இயற்கையோ அல்லது எந்த ஒரு மயக்க வல்ல மாயையோ உங்களை நிலைகுலைய செய்ய இயலாது. ஆத்மாக்கள் தனது சரீரத்தை ஸ்தூல ஆசனத்தில் ஒரு நிலையில் அமர செய்கின்ற பயிற்சி இல்லாததின் காரணத்தினால் சரியாக இருப்பதில்லை. அசைந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அவ்வாறே மனம் மற்றும் புத்தியை அனுபவம் என்கின்ற ஆசனத்தில் அமர செய்ய இயலாவிட்டால் அவ்வப்பொழுது நிலைத்திருப்பதும் அவ்வப்பொழுது நிலை குலைவும் ஏற்படுகிறது. சரீரத்தை அமர்த்துவதற்கு ஸ்தூல ஆசனம் உள்ளது. மனம் புத்தியை அமர்த்துவதற்கு சிரேஷ்டமான ஸ்திதி என்கின்ற ஆசனம் உள்ளது. அவ்வப்பொழுது உயர்ந்த ஸ்திதியின் அனுபவம் என்கின்ற ஆசனத்தில் அமர்வது, அவ்வப்பொழுது தமது ஸ்திதியில் நிலை குலைவு ஏற்படுத்துவது. குழந்தைகளின் விளையாட்டினை பாப்தாதா பார்த்து வருகின்றார். சிறிய குழந்தைகள் ஓரிடத்தில் அமராமல் சதா துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றனர். எனவே
இவ்வாறு சில குழந்தைகள் குழந்தைத்தனமான விளையாட்டில் மிகுதியாக ஈடுபட்டுள்ளனர். அவ்வப்பொழுது ஏகாக்கிரதா, மனதை ஒருநிலைப்படுத்துதல், அவ்வப்பொழுது ஒருநிலைப்படாமல் பல்வேறு ஸ்திதியில் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதில் இப்பொழுது கவனம் செலுத்துவது அவசியம். ஏகாகிரதா சக்தி சகஜமாக நிர்விக்னம் ஆக்க வல்லது. பிரயத்தனம் செய்வதற்கு அவசியமே இல்லை. ஏகாகிரதா சக்தி தந்தை ஒருவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற அனுபவம் தானாகவே அடைய வைக்கின்றது. ஏகாகிரதா சக்தி சகஜமாக ஏக்கஸ்திதியை ஏற்படுத்துகிறது. ஏகாகிரதா சக்தி அனைவர் மீது நன்மை புரியும் எண்ணத்தை சுலபமாக உருவாக்குகின்றது. ஏகாகிரதா சக்தி அனைவர் மீதும் சகோதரத்துவம் திருஷ்டியை தானாகவே அமைக்கின்றது. ஏகாகிரதா சக்தி ஒவ்வொரு ஆத்மாவின் உறவிலும் அன்பு, மரியாதை, சுயமரியாதை கொண்ட செயலை சகஜமாக அனுபவம் செய்ய வைக்கின்றது. ஆகவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எதன் மீது கவனம் செலுத்த வேண்டும்? ஏகாகிரதா. இதில் நிலைத்திருக்கின்றீர்கள், அனைவரும் செய்கின்றீர்கள். ஆனால் ஏகாகிரதா அனுபவசாலியாக விளங்குவதில்லை. அவ்வப்பொழுது சிரேஷ்டமான அனுபவம், அவ்வப்பொழுது மத்தியம், அவ்வப்பொழுது சாதாரணம் என்கின்ற 3 ஸ்திதிகளிலும் சுழன்று வருகின்றீர்கள். உங்களுடைய மனம் மற்றும் புத்தி கனவில் கூட ஒரு வினாடி நிலை குலையாது இருக்கும்படி உங்கள் ஆணையருக்கு கீழ்ப்படிந்திருக்குமாறு நீங்கள் சக்தி மிக்கவாறு மாறுங்கள். மனதை பிறர் வசப்படுத்தக்கூடாது. பிறர் வசத்தில் உள்ள ஆத்மாவின் அடையாளமாவது இந்த ஆத்மாவிற்கு எவ்வளவு காலம் சுகம், சாந்தி, ஆனந்தம் ஆகியவற்றின் அனுபவம் தேவையோ அது ஏற்படவே ஏற்படாது. பிராமண ஆத்மாக்கள் ஒருபோதும் பிறர் வசம் ஆக இயலாது. தனது பலவீனம், சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தினாலும் வசப்பட மாட்டார்கள். சுபாவம் என்பதின் பொருள் சுயத்தின் பாவம் என்பது. சுயத்தின் பாவம் நல்லதாக இருக்க முடியும், கெட்டதாக இருக்க முடியாது. சுயம் என்று கூறும்போது என்ன நினைவு ஏற்படுகிறது? ஆத்மீக ஸ்வரூபமே நினைவுக்கு வருகிறது தானே. ஆகவே சுபாவம் என்றால் சுயத்தின் பேரில் அல்லது அனைவரின் பேரிலும் ஆத்மீக பாவம் என்று பொருள். பலவீனத்தினால் வசப்படுபவர், இது என்னுடைய சுபாவம் அல்லது என்னுடைய சம்ஸ்காரம், இது இவ்வாறு உள்ளதே, நான் என்ன செய்வேன், இது இவ்வாறு உள்ளதே என்று நினைக்கின்றார். எத்தகைய ஆத்மா இவ்வாறு பேசுகிறது? இது பிறர் வசப்பட்டுள்ள ஆத்மாவின் குரல் அல்லது சங்கல்பமே ஆகும். இது என்னுடைய சுபாவம் என்கின்ற சங்கல்பம் வரும்பொழுது இதன் சிரேஷ்ட அர்த்தத்தில் நிலைத்து விடுங்கள். பழைய சம்ஸ்காரம் ஏதாவது முன்னிலையில் வந்தால் என்னுடைய சம்ஸ்காரம் என்று கருதி நினைக்கும் போது இது சிரேஷ்ட ஆத்மாவான என்னுடைய சம்ஸ்காரமாயுது. என்னுடைய சம்ஸ்காரம் என்றா கூறுகிறேன் என்று நினைவுகள் என்னுடைய என்று கூறுவதினால் இந்த பலவீனமான சம்ஸ்காரங்கள் தன் சுயநலத்தின் காரணமாக உங்களை விடுவதில்லை. எனவே உங்களை நீங்களே கேளுங்கள். எங்கு என்னுடையதே என்பது உள்ளதோ அங்கு தன்னுடையதே ஏற்படுகிறது. தன்னுடையதே இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருக்கும் என்பது நியமம். ஆகவே பலவீனத்தை எனது என்று அவருடைய ஆத்மா ஆக்கிவிடுவதால் அது தனது அதிகாரத்தை கைவிடுவதில்லை. இதனால் ஆத்மா பரவசப்பட்டு தந்தையின் முன்னிலையில் என்னை விடுவியுங்கள் விடுவியுங்கள் என இறைஞ்சுகின்றது. சம்ஸ்காரம் என்று கூறும்போது அனாதி சம்ஸ்காரமே, ஆதி சம்ஸ்காரமே என்னுடைய உண்மையான சம்ஸ்காரம் என்பதை நினைவு கூறுங்கள். இது மாயையின் சம்ஸ்காரம், என்னுடையது கிடையாது. ஆகவே ஏகாகிரதா சக்தியின் மூலமாக பரவச ஸ்திதியை பரிவர்த்தனை செய்து தலைவன் என்கின்ற ஸ்திதியாகிய ஆசனத்தில் அமர்ந்து விடுங்கள். யோகத்தில் அமர்கிறீர்கள், மிகுந்த விருப்பம் கொண்டு அமர்கிறீர்கள். ஆனால் எவ்வளவு நேரம் எந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அந்த சமயத்தில் ஏகாகிரதா ஸ்திதியில் நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர்கள் என்ன செய்வீர்கள்? எந்த விஷயத்திற்கு அடிக்கோடிடுவீர்கள்? ஏகாகிரதா. ஏகாகிரதாவில் தான் உறுதி உள்ளது. எங்கு உறுதி உள்ளதோ அங்கு வெற்றி கழுத்தின் மாலையாகி திகழும். நல்லது. நாலாபுறங்களிலும் விளங்கும் அலௌகிக பிராமண உலகின் விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா சிரேஷ்ட ஸ்திதி என்கின்ற அனுபவம் என்கின்ற ஆசனத்தில் நிலையாக அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு
சதா தனது மகத்துவத்தை அனுபவம் செய்து வரும் சதா ஏகாகிரதா சக்தியின் மூலம் மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்துகின்ற ஆத்மாக்களுக்கு சதா ஏகாகிரதா சக்தியின் மூலம் அடையும் உறுதியின் மூலம் சகஜமான வெற்றி அடைந்து வரும் சிரேஷ்ட சர்வ விசேஷ சர்வ சிநேகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நன்றி. ஓம் சாந்தி.